இது ஒரு உண்மை நிகழ்ச்சி. கணவனுக்கு 64 வயசு, மனைவிக்கு 63 வயசு. 2 பேரும் ஞாயிற்றுக்கிழமை காத்தால எழுந்து நல்லா பல் தேய்ச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்ருக்கா. கணவனுக்கு வலது தோள்பட்டையில் வலிக்கிறது கொஞ்சம் இது அமிர்தஞ்சனம் தடவி விடுன்னு சொல்லியிருக்கு. தடவி விட்டுருக்கா, சரியாக போயிடுது. உடனே மனைவி சொல்லியிருக்கா, வாங்க உடனே நம்ம மருத்துவரை போய் பார்த்துட்டு வரலாம், தோளில் வலிக்கிறதுனே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அதெல்லாம் பார்த்துக்கலாம், வேணா சாயங்காலம் போயிட்டு வரலாம், இங்கே ஞாயிற்றுக்கிழமை வர போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்ட்டு. பையனும் வந்திருக்கான், பையனும் சொல்லியிருக்கான், அதெல்லாம் வேண்டாம், ஒன்றும் இல்லை, சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு படுக்க வழக்கு பிரகாரம் வாக்கிங் போவேர், வருவேர், எல்லாம் பண்ணுவேர். எல்லாம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பூஜை பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்து மதியம் 2 மணிக்கு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு என்ன படுத்துன்னு தூங்கியாச்சு. 6 மணி 7 மணி 5 மணி 6 மணி இருக்கும். காஃபி சாப்பிட்றது உண்டு. 5 மணி 6 மணிக்கு அவங்க வீட்டில் காஃபி சாப்பிட்றதுக்கு எழுந்திருக்கேன். எழுந்துட்டு என்ன டிஃபன் பண்ணியிருக்க அப்படி. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் அவங்க வீட்டில் எண்ணெயில் போட்டு பொரிச்சு வச்சு ஒரு பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி நல்லா ஒரு டேஸ்ட்டாக ஒரு பண்ணுறது உண்டு. மற்ற நாட்டில் அதனமாக சாப்பிடுவோம். போண்டா பண்ணியிருக்கேன், பஜ்ஜி பண்ணியிருக்கேன், ஜீரா பண்ணியிருக்கேன், எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஒரு கப் காஃபியும் சாப்பிட்டாச்சு. ரொம்ப வலிக்கிறது, தோள்பட்டை ரொம்ப இழுக்குது, சோ அப்படின்ட்டுக்காரு. உடனே அந்த அம்மா முடிச்சுக்கிட்டாங்க. ஐயோ, காற்றுலே முடி வலிக்கிறது சொன்னால் இப்போ மறுபடியும் வலிக்குதுன்றான், விடக்கூடாதுன்ட்டு டாக்டர் ட்ராஷன் போயாச்சு. போனால் அவள் ஹார்ட் எல்லாமே அடைச்சி போயிருக்கு, ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பேஷண்ட்கிட்ட அவர்கிட்ட தெரிவிக்கலை. என்ன சொல்கிறா? ஒன்றும் இல்லை, சளி நிறைய இருக்குது தான், கொஞ்சம் டியூபு போட்டு சளி எடுக்கணும் போல இருக்குது, சொன்னால் கேட்க மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் தலைக்கு கொட்டியிருக்கேன், தண்ணி கொட்டி குளிக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். தபார், நான் ஆஸ்பத்திரியில் அட்மிட்லாம் பண்ணிக்க மாட்டேன், நான் இங்கே இருக்க மாட்டேன். அப்புறம் உன் முட்டிக்கு யார் உனக்கு கால் தடை விடுவா? உன் முட்டி வலியில் கஷ்டப்படுறல, உனக்கு யார் சமைச்சு போடுவா? உனக்கு யார் கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ண போன மாதம் தான் கண்ணுக்கு யார் சுட்டு மருந்து விடுவா? கையை தூக்க முடியல, யார் தலை பின்னி விடுவேன் சொல்லு, யார் பண்ணுவா? அதெல்லாம் நான் இங்கே ஒரு வாரம் அட்மிட் பண்ணிட்டு நான் சளி எடுத்துக்கிறேன், இன்னொன்று எடுத்துக்கிறேன், இங்கே படுத்துட்டு என்னன்னா உன்னை யார் கவனிப்பா அப்படின்னு கேட்டுருக்கேன். ஒரு வாரத்தை நான் பார்த்துக்கிறேன்ப்பா சொல்லியிருக்கான் பையன். அதெல்லாம் சரிப்படாது. நான் கொடுத்தெல்லாம் உங்கள் அம்மா மாற்ற சாப்பிட்றதுக்கு அத்தனை இது பண்ணுவோம், மறந்துப்படுவோம். பிபி வேறு வந்துட்டுருந்தோம் உங்கள் அம்மாவுக்கு, டாக்டர் மாத்திரை எடுக்கணும்னு இருக்கேன். அது வேறு ஆரம்பிச்சுடணும். நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அவரை பிபி மாத்திரம் ஆரம்பிக்கவே இல்லை, போன வாரமே எழுதி கொடுத்தாச்சு அப்படின்னு அந்த அம்மா பற்றியே பேசிகிட்டு இருந்துக்கார். எங்கே ஐசியூவில் படுத்துட்டு அவங்க அட்மிட் போட்டிருக்க, ஊசி போட்டிருக்கா, பெரிய ஊசி, அது பெரிய நிறைய ரூபா, அதை போட்டு அட்மிட் பண்ணியிருக்கா. அவள் இவாக்கிட்ட சொல்லியிருக்குது என்னென்னா, இதில் கொஞ்சம் சுதாரிச்சுப்பார், அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணால் தான் சரியாகும்னு சொல்லியிருக்கார். இது எதுவுமே அவர்கிட்ட தெரிவிக்கல. அவர்கிட்ட தெரிவித்து தான் உங்களுக்கு நிறைய சளி இருக்குது, கோல்டு இருக்குது, கொஞ்சம் அட்மிட் பண்ணி கொஞ்சம் அந்த இதெல்லாம் எடுத்து சளிகளெல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்க. அவரும் வேகல்பாக பேசியிருந்தார். ஸ்பெக்கு என்னோடய கண்ணாடி இருக்குது, அங்கே போய் எடுத்துன்னு வா, மூஞ்சியே சரியாக தெரியல, மூஞ்சி எல்லாமே ஸ்பெக் கண்ணாடி போடணும். இப்போ என்னன்னா தெரியுது, இந்த ஸ்பெக்கு எனக்கு கொஞ்சம் கூட முடிய மாட்டேங்குது. அப்படியே கண்ணாடி போட்டுட்டு அதுக்குள்ளே நர்ஸ் வந்திருக்காங்க. கொஞ்சம் நேரம் அவங்களாம் ஹாலில் உட்காந்துருக்கட்டும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கப்பா, ஒன்று ஊசி போட்டு கொஞ்சம் நேரம் தூங்குங்க. சரிதான், இங்கேயே உட்காந்துட்டுருங்க. இங்கே தான் உட்காந்துட்டுருக்கோம். அப்படி நீ வீட்டுக்கு போனால் கூட உடனே என்ன பண்ணுற, அந்த மேல் ஷெல்ஃபில் இருப்பார், அதில் 2வது இதில் 3வது பாட்டில் தான் உன்னுடைய பிபி மாத்திரை வச்சுருக்கேன், அதை வாங்கி வச்சுச்சுண்ணா. நான் உங்களுக்கு சொல்லலை, நீ மாட்டேன்னு சொல்லியிருக்கேன், உன்னை சம்மதிக்க வச்சு கொடுக்கலான்னு வச்சுருக்கேன்.
முட்டி மருந்து வந்து 2வது ஷெல்ஃபில் 4வதுல போல் வச்சுக்க. சரியா? அப்புறம் மறந்து போயிட்டேனே, அந்த இதில் மாம்பழம் வாங்கி வச்சுருக்கேன் பேக்கில். பேர பிள்ளைகள் வருவா, அவங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் கொடுக்கலான்ட்டு. சரியா? சரி தாங்க, சரி நம்ம ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு படுத்துருக்காரு. இறந்தே போயிட்டார் 1 மணி நேரத்தில். இது என்ன சொல்கிறது? அப்புறம் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, வலது தோள்பட்டையில் தானே வலிக்குது, முகத்தில் தானே வலிக்குது, கழுத்தில் தானே வலிக்கிறது, காத்தால் தானே வலிச்சுது, இப்படி எந்த நேரமும் ஆக்காதுங்க. உடம்புல எங்கே வலித்தாலும் வயசான காலத்தில் 60 வயசு 65 வயசில் எந்த இடத்துல வலிச்சுதுன்னாலும் உடனே டாக்டர்கிட்ட வந்து நம்ம அதை சரிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறத தெரிவிக்க தான் இந்த உண்மை நிகழ்ச்சியை உங்களுக்கு நான் இதில் சொல்லின்னு இருக்கேன். அதனால் யாராக இருந்தாலும் உடம்பு வலியோ மாறு வலியோ தலைவலியோ எதுவாகவே இருந்தாலுமே கூட உடனடியாக கவனிச்சோன்னா நம்ம உயிரோட நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். மனைவி மேலே உயிரே வச்சுக்கிறவர் இப்போது இல்லாமல் போயிட்டார். இது அந்த மாதிரி தேத்த ஊசி வச்சு சொல்லவே முடியல என்னால். என்ன பண்ணுறது, கடவுள் சித்தம், என்ன பண்ண முடியும். ஆனால் இதிலேருந்து நம்ம இந்த பாடத்தை தெரிஞ்சுக்கலாம். எங்கே வலிச்சதுனாலும் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்காம செக்கப் பண்ணின்றதும் அதுக்குண்டான மாத்திரை மருந்துகள் எடுக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். டாக்டர்ஸ் என்ன சொல்கிறா அப்படின்னா, வலி வந்த உடனே 1 ஹவருக்குள்ளே வந்திருந்தாக்க உடனே க்யூர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. காத்தாலே அவருக்கு வலி வந்திருக்கு, அப்போவே போயிருக்கணும். யாருக்கு தெரியும் இதெல்லாம்?